இருக்கும்போது தன்னுடைய காதலை ஒழுங்காக காட்ட முடியாத காதலன் தன் காதலை தூரமாக சென்றவுடன் அவளுடைய நினைவுகளை பற்றி எழுதிய சில வரிகள் படித்ததில் பிடித்தது. உங்களுக்கும் இந்த பதிவுகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தா கட்டாயமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாழ்க்கை நிறைய விடயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற வாழ்க்கையில் உண்மையான உறவு எது என்பதையும் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். அவள் ஒரே ஊரில் இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அவள் சண்டை போடும் போதும் விட்டு கொடுக்காமல் நான் சண்டை போட்ட போதும் அவள் பாவம் என்று நான் எண்ணியதில்லை. ஆனால் அவளுடைய அருமை, அவளுடைய பாசம், அவளுடைய காதல் அவள் எங்கோ ஒரு தூரமான இடத்துக்கு செல்லும் போதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். அவளுடைய அருமை, அவளுடைய பாசம், அவளுடைய காதல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்பதை. சொல்லப்போனால் அவள் இல்லாமல் இருப்பது எத்தனை உறவுகள் இருந்தும் தனிமையில் உள்ளது போல் உள்ளது. சொல்லப்போனால் அவள் இல்லாமல் இருப்பது எத்தனை உறவுகள் இருந்தும் தனிமையில் இருப்பது போல் உள்ளது. வாழ்க்கையில் பாதியில் வந்தாலும் அவளைப் போல் ஒரு பாசம், அவளைப் போல் ஒரு சண்டை, அவளைப் போல் ஒரு கோபம் காட்ட யாராலும் இவ்வுலகில் அவளை மிஞ்சிவிட முடியாது. இருக்கும்போது என் அருமை உனக்கு புரியாது அவள் சொன்னது. இருக்கும்போது என் அருமை உனக்கு புரியாது, நான் எங்காவது போனால் என் அருமை உனக்கு புரியும் என்பாள். அப்போது அதை துளியும் நான் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்போதுதான் அதை உணர்கிறேன், அவள் இல்லாத தனிமையே. மொத்தமாக என்னுடைய பாசத்தை மட்டும் எதிர்பார்த்த அவளுக்கு அருகில் இருக்கும்போது பாசத்தை ஒழுங்காக காட்ட முடியாமல் போன ஒரு பாவியாக நான் மாறிவிட்டேன். மொத்தமாக என் பாசத்தை மட்டும் எதிர்பார்த்த அவளுக்கு அருகில் இருக்கும்போது பாசத்தை ஒழுங்காக காட்டாத நான் இப்போது அவளை எந்த விதத்தில் அவளை பிரிந்து செல்வதை தவிர வேறு என்ன செய்வது என்று எண்ண தோன்றுகிறது. இனி எப்போது பார்ப்போம், எப்போது ஒன்றாக எங்காவது செல்வோம் என்று யோசித்தால் முதலில் ஒன்றாக சேர்ந்து செல்லும் புகைப்படம் அல்லது ஒன்றாக சேர்ந்து சாப்பிடும் பழைய புகைப்படங்களை பார்க்கும்போது உன்னுடைய ஞாபகங்கள் தான் ஆங்காங்கே வந்து செல்கிறது. அவளுடன் பேசும் நேரங்களில் சண்டை போட்ட நான் இப்போது சண்டையாக கூட சிலனிடம் கிடைத்து விடாதா என்று எண்ணும் அளவுக்கு நான் மாறிவிட்டேன். எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஆனால் அவள் நேரம் கிடைக்கும் போது மட்டுமே இப்போது பேசுகின்றாள். இப்போது நான் ஒரு சந்தர்ப்பவாதியாக மாறிவிட்டேன். ஆகையால் இருக்கும்போதே உண்மையான உறவுகளை கவலை இல்லாமல் சந்தோஷமாக அன்பாகவும் பார்த்து கொள்ளுங்கள். எந்த நேரமும் ஒன்று போல் இல்லை, என் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போதே உண்மையான அன்பை அவர்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டால் இறுதியான காலங்களில் அந்த அன்பு மட்டுமே எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இன்று நன்றாக கதைத்த நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அடிக்கடி பேச முடியாமல் போகலாம். அப்போது கவலைப்பட்டு ஒன்றும் நடக்கப் போவது இல்லை. அன்பு ஒன்றுதான் அனாதை. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் கட்டாயமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.